watermelon juice. Yummy. ஹாய், வெல்கம் டு மிஸ்ஸஸ் எஸ்ஜி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் எஸ்ஜி ரெசிபீஸில் பார்க்க போகிறது என்னென்னா வாட்டர்மெலான் ஜூஸ் தாங்க. வாட்டர்மெலான் ஜூஸ் நம்ம எப்படி வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம வெளியே கூட போய் குடிக்க முடியாது போலங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது நம்ம ஊரில். ஸோ அதுக்காக தான் 3 ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலான் ஜூஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், குடிச்சிட்டே இருக்கலாமான்னு இருக்கும், அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலானை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 வாட்டர்மெலான் இளநீர் காம்பினேஷனில் ஜூஸுங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு வாட்டர்மெலான் எடுத்துக்கோங்க, இளநீர் 1 இளநீர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே தித்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வரவங்க. அது கூட நான் 3 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நான் இங்கே 3 தான் சேர்த்துருக்கேன். வாட்டர்மெலானும் இளநீரும் சேர்ந்த காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2 பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி வாட்டர்மெலான் ஜூஸுங்க. இது சூப்பர் எம்மியாக இருக்கும். ஏன்னா இது புளிப்பும் இனிப்பும் 2 கலந்த மாதிரி இருக்கும், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு 1 கப்பு வாட்டர்மெலான் எடுத்துருக்கேங்க. 3 ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த கூல்னஸ்க்கு சுகர் தேவையான அளவு போட்டு நல்லா ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போது சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸ்வீட் அண்ட் சோர் காம்பினேஷனில் இந்த ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் காம்பினேஷனில் ஜூஸுங்க. இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ஜூஸ். இதுக்கு 1 கப்பு வாட்டர்மெலான் ஆட் பண்ணிக்கோங்க, 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் உங்கள் சாய்ஸ் தான், எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் சேர்க்கலாம். நான் இங்கே வெண்ணிலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுகர் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐஸ்கிரீம்லேயே உங்களுக்கு சுகர் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பொடிசாக சாப் பண்ண வாட்டர்மெலான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது குடிக்கும் போதே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். அது மேலே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க, மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கோங்க. அப்போ இது குடிக்கும் போதே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்கவே மாட்டீங்க, உங்களோட ஃபேவரட் ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பை பாய், டேக் கேர், see you in next video.